ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 12th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் நியூ புக்கோட பொலிட்டிக்கல் சயின்ஸ் வால்யூம் 2 புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த புக்கில் டோட்டலாக 5 லெசன்ஸ் இருக்குது. லெசன் 1 திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும், லெசன் 2 இந்தியாவும் உலகமும், லெசன் 3 இந்தியாவும் அண்டை நாடுகளும், லெசன் 4 சர்வதேச அமைப்புகள், லெசன் 5 சுற்றுச்சூழல் அக்கறைகளும் உலகமயமாக்கலும். ஃபர்ஸ்ட் லெசன் திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும். ரோமன் லெட்டர் 1 சரியான விடைகளை தேர்வு செய்யவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், திட்ட ஆணையத்தின் தலைவர். திட்ட ஆணையத்தோட தலைவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பிரதமர். செகண்ட் கொஸ்டின், நிதி ஆயோக் அமைப்பினை கொண்டு வந்த பிரதமர். நிதி ஆயோக் அமைப்பினை கொண்டு வந்த பிரதமர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் நரேந்திர மோடி. தேர்ட் கொஸ்டின், இந்தியாவில் விவசாய உற்பத்தியை அதிகரிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டத்திற்கு என்றும் நீங்கா பசுமை புரட்சி என்று பெயரிட்டவர். இந்தியாவில் விவசாய உற்பத்தியை அதிகரிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட இத்திட்டத்திற்கு என்றும் நீங்கா பசுமை புரட்சி அப்படின்னு பெயரிட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் எம்.எஸ். சுவாமிநாதன். ஃபோர்த் கொஸ்டின், பசுமை புரட்சியின் தந்தை என்றழைக்கப்படுவர் யார்? யார் பசுமை புரட்சியோட தந்தை என்றழைக்கப்படுவர்னு கேட்குறாங்க. ஆன்சர் நார்மன் போர்லாக். ஃபிஃப்த் கொஸ்டின், பசுமை புரட்சி எதை குறிப்பிடுகிறது? பசுமை புரட்சி எதை குறிக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வீரிய விதைகள் திட்டம். சிக்ஸ்த் கொஸ்டின், இந்திய பசுமை புரட்சி என்பது கீழ்காணும் விதைகளின் எவற்றில் அதிக விளைச்சலுக்கான வீரிய விதைகளை அறிமுகப்படுத்தியது? இந்திய பசுமை புரட்சி அப்படிங்கிறது என்னென்னா, எந்த விதைகளின் அதிக விளைச்சலுக்கான வீரிய விதைகளை அறிமுகப்படுத்தியதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கோதுமை. செவன்த் கொஸ்டின், கீழ்கண்டவற்றை கருதுக. ஃபர்ஸ்ட் ஒன், விவசாய பகுதிகள் தொடர்ந்து விரிவாக்கம். செகண்ட் ஒன், இரட்டை சாகுபடி முறை நிலவியது. தேர்ட் ஒன், மரபணு மேம்படுத்தப்பட்ட விதைகளின் பயன்பாடு. மேற்கூறிய கூற்றுகளில் பசுமை புரட்சியின் 3 அடிப்படை அம்சங்களின் ஒன்று எது? பசுமை புரட்சியோட 3 அடிப்படை அம்சங்களின் ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1 மற்றும் 3. விவசாய பகுதிகள் தொடர்ந்து விரிவாக்கம், மரபணு மேம்படுத்தப்பட்ட விதைகளின் பயன்பாடு. எய்த் கொஸ்டின், எந்த 5ஆண்டு திட்டத்தில் பசுமை புரட்சி கொண்டு வரப்பட்டது? பசுமை புரட்சி எந்த 5ஆண்டு திட்டத்தில் கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 4வது 5ஆண்டு திட்டம். 9th கொஸ்டின், இந்தியாவில் வெண்மை புரட்சியினை துவக்கியவர் யார்? இந்தியாவில் வெண்மை புரட்சியை துவக்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வர்கீஸ் குரியன். 10th கொஸ்டின், அமுல் பால் பொருள் நிறுவனம் எங்குள்ளது? அமுல் பால் பொருள் நிறுவனம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆனந்த், குஜராத். 11th கொஸ்டின் பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், திட்ட ஆணையம், அதுக்கு நேராக ஆ நரேந்திர மோடி. செகண்ட் ஒன், நிதி ஆயோக், அதுக்கு நேராக ஆ எம்.எஸ். சுவாமிநாதன். தேர்ட் ஒன், பசுமை புரட்சி, அதுக்கு நேராக இ வர்கீஸ் குரியன். ஃபோர்த் ஒன், வெண்மை புரட்சி, அதுக்கு நேராக இ ஜவஹர்லால் நேரு. ஆன்சர் இ அ ஆ இ. திட்ட ஆணையம் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. நிதி ஆயோக் அப்படின்னா நரேந்திர மோடி. பசுமை புரட்சி அப்படின்னா எம்.எஸ். சுவாமிநாதன். வெண்மை புரட்சி அப்படின்னா வர்கீஸ் குரியன். 12th கொஸ்டின், கீழ்கண்ட கேள்வி 2 வாக்கியங்களை கொண்டுள்ளது. அவற்றில் கூற்று காரணம் ஆகும். கூற்று, ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு வேளாண்மை, தொழில்மயமாக்கம் இரண்டும் சம முக்கியத்துவம் கொண்டதாகும். ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு வேளாண்மையும் தொழில்மயமாக்கமும் சம முக்கியத்துவம் கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. காரணம், விவசாய நலன்களில் சமரசம் செய்து கொள்ளலாம், தொழில்துறை மேம்படுத்தப்பட வேண்டும். அதாவது விவசாய நலன்களில் சமரசம் செய்து கொள்ளாமல் தொழில்துறை மேம்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கூற்றும் காரணமும் சரி மற்றும் காரணமானது கூற்றுக்கு சரியான விளக்கம். ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு வேளாண்மை, தொழில்மயமாக்கம் இரண்டும் சம முக்கியத்துவம் கொண்டதாகும் அப்படிங்கிற கூற்று சரி. அதுக்கான காரணம், விவசாய நலன்களில் சமரசம் செய்து கொள்ளாமல் தொழில்துறை மேம்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற கூற்றுக்கான காரணமும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. செகண்ட் லெசன் இந்தியாவும் உலகமும். ரோமன் லெட்டர் 1 சரியான விடைகளை தேர்வு செய்யவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியா நிறுவன உறுப்பினராக இருப்பது. இந்தியா நிறுவன உறுப்பினராக இருப்பது எதோடன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஐக்கிய நாடுகள் அவை.
செகண்ட் கொஸ்டின் 2010 இந்திய ரஷ்யா இடையே கையெழுத்திடப்பட்ட உடன்படிக்கை. எந்த உடன்படிக்கை 2010 இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே கையெழுத்திடப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தனி மற்றும் முன்னுரிமை ஒத்துழைப்பு. தேர்ட் கொஸ்டின் 1962 ஆண்டு போர் நடைபெற்றது இரு நாடுகளுக்கிடையேயான. எந்தெந்த நாடுகளுக்கிடையே 1962 ஆண்டு போர் நடைபெற்றதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் இந்திய சீனா. ஃபோர்த் கொஸ்டின் ஆப்பிரிக்காவின் இந்திய ஜப்பான் கூட்டு ஒத்துழைப்பிற்கு பெயர் என்ன? ஆப்பிரிக்காவுடைய இந்திய ஜப்பான் கூட்டு ஒத்துழைப்பிற்கு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆசிய ஆப்பிரிக்கா வளர்ச்சி பாதை. ஃபிஃப்த் கொஸ்டின் சாக் சாசனம் கையெழுத்திடப்பட்ட நகரம் எது? எந்த நகரம் சாக் சாசனம் கையெழுத்திடப்பட்ட நகரம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் டக்கா. சிக்ஸ் கொஸ்டின் பஞ்சசீல கொள்கையினை ஏற்றுக்கொண்ட நாடுகள். எந்தெந்த நாடுகள் பஞ்சசீல கொள்கையினை ஏற்றுக்கொண்ட நாடுகள் கேட்டிருக்காங்க. ஆன்சர் இந்திய சீனா. செவன்த் கொஸ்டின் அணிசேரா இயக்கத்தை முன்மொழிந்தவர் யார்? யார் அணிசேரா இயக்கத்தை முன்மொழிந்தவர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நேரு. எய்த் கொஸ்டின் 123 உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட நாடுகள். எந்தெந்த நாடுகள் 123 உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட நாடுகள்னு கேட்குறாங்க. ஆன்சர் இந்திய அமெரிக்கா. நைன்த் கொஸ்டின் கீழ்கண்டவற்றை பொறுத்துக. SCO அக்னரா 2015, சார்க் அக்னரா 2001, புதிய வளர்ச்சி வங்கி அக்னரா 1985, பிரவாசிய பாரதி திவாஸ் அக்னரா 2003. ஆன்சர் SCO அப்படின்னா 2001, சார்க் அப்படின்னா 1985, புதிய வளர்ச்சி வங்கி அப்படின்னா 2015, பிரவாசிய பாரதி திவாஸ் அப்படின்னா 2003. 10th கொஸ்டின் பின்வருவனவற்றை கருதுக. ஃபர்ஸ்ட் ஒன் தெற்காசிய மக்கள் நலம் பேணுதல் மற்றும் அவர்தம் வாழ்க்கை தரம் மேம்பாடு. அதாவது தெற்காசிய மக்கள் நலம் பேணுதல் மற்றும் அவர்கள் தம் வாழ்க்கை தரம் மேம்பாடுன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் தெற்காசிய நாடுகள் மத்தியில் கூட்டுத்தற்சார்பினை ஊக்குவித்தல் மற்றும் பலப்படுத்துதல். தெற்காசிய நாடுகள் மத்தியில் கூட்டு தற்சார்பினை ஊக்குவித்தல் மற்றும் பலப்படுத்துதல்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் பொது நலன் காணப்படும் விவகாரங்களில் பன்னாட்டு அமைப்புகளில் தமக்குள் ஒத்துழைப்புடன் செயல்படுவதை பலப்படுத்துதல். அதாவது பொது நலன் காணப்படும் விவகாரங்களில் பன்னாட்டு அமைப்புகளில் தமக்குள் ஒத்துழைப்புடன் செயல்படுவதை பலப்படுத்துதல்னு சொல்லியிருக்காங்க. மேற்கூறப்பட்டுள்ள கூற்றுகளில் சாக் சாசனத்தில் இடம்பெற்றுள்ள முக்கிய பகுதி எது? சாக் சாசனத்தில் இடம்பெற்றுள்ள முக்கிய பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1, 2 மற்றும் 3 சரி. தேர்ட் லெசன் இந்தியாவும் அண்டை நாடுகளும். ரோமன் லெட்டர் 1 சரியான விடைகளை தேர்வு செய்யவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிழக்கு நோக்கி கொள்கையை உருவாக்கியவர் யார்? கிழக்கு நோக்கி கொள்கையை உருவாக்கியவர்னு கேட்குறாங்க. ஆன்சர் நரேந்திர மோடி. செகண்ட் கொஸ்டின் இந்தியா அமைதி காக்கும் படையை எங்கு அனுப்பியது? அமைதி காக்கும் படையை இந்தியா எங்கு அனுப்பியதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் இலங்கை. தேர்ட் கொஸ்டின் நவீன இந்தியாவின் சிற்பி. நவீன இந்தியாவோட சிற்பி யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஜவஹர்லால் நேரு. ஃபோர்த் கொஸ்டின் கச்சத்தீவு எந்த நாட்டில் அமைந்துள்ளது? எந்த நாட்டில் கச்சத்தீவு அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இலங்கை. ஃபிஃப்த் கொஸ்டின் இந்திய சுதந்திரத்தின் போது காஷ்மீரின் மன்னர். இந்திய சுதந்திரத்தின் போது காஷ்மீரோட மன்னர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஹரி சிங். சிக்ஸ்த் கொஸ்டின் இந்தியா மறுசீரமைக்கப்பட்ட நாடு எது? இந்தியா மறுசீரமைக்கப்பட்ட நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்கானிஸ்தான். செவன்த் கொஸ்டின் சிம்லா ஒப்பந்தம் எந்தெந்த நாடுகளுக்கிடையே நடைபெற்றது? எந்தெந்த நாடுகளுக்கிடையே சிம்லா ஒப்பந்தம் நடைபெற்றதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் இந்தியா பாகிஸ்தான். எய்த் கொஸ்டின் சிம்லா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர் யார்? சிம்லா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்னு கேட்குறாங்க. ஆன்சர் இந்திரா காந்தி. நைன்த் கொஸ்டின் 11-9 தாக்குதல் எங்கு நடந்தது? அதாவது எந்த இடத்துல 11-9 தாக்குதல் நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அமெரிக்கா. 10th கொஸ்டின் ஐநா சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு. எந்த ஆண்டில் ஐநா சபை உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1945. 11th கொஸ்டின் பின்வருவற்றை கருதுக. ஃபர்ஸ்ட் ஒன் கிழக்கு நோக்கி கொள்கை என்பதற்கு கிழக்கு நாடுகளுக்கிடையேயான பொருளாதார ஒருங்கிணைப்பை அதிகரித்தல் மேலும் தென்கிழக்காசிய பகுதிகளில் மட்டுமே கவனத்திற்குரியது. அதாவது கிழக்கு நோக்கி கொள்கை அப்படிங்கிறதுக்கு கிழக்கு நாடுகளுக்கிடையேயான பொருளாதார ஒருங்கிணைப்பை அதிகரித்தல் மேலும் தென்கிழக்காசிய பகுதிகளில் மட்டுமே கவனத்திற்குரியதுன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் ஆனால் கிழக்கு நோக்கி செயல்பாடு என்பது
தெற்கு கிழக்கு பங்குமல்லாமல் கிழக்கு ஆசிய நாடுகளின் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பை அதிகப்படுத்துவதாகும். ஆனால் கிழக்கு நோக்கி செயல்பாடு அப்படிங்கிறது வந்து தெற்கு கிழக்கு பங்குமல்லாமல் கிழக்கு ஆசிய நாடுகளின் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பை அதிகப்படுத்துவதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆன்சர் 1 மற்றும் 2 இரண்டும் சரி. 12th கொஸ்டின் பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், நேபாளத்தின் புதிய அரசமைப்பு. அதுக்கு நேராக ஆ 2014. செகண்ட் ஒன், கிழக்கு நோக்கி செயல்பாடு. அதுக்கு நேராக ஆ 1988. தேர்ட் ஒன், காக்டஸ் நடவடிக்கை. அதுக்கு நேராக இ 2007. ஃபோர்த் ஒன், சமஹிந்தா எக்ஸ்பிரஸ் குண்டுவெடிப்பு. அதுக்கு நேராக இ 2015. ஆன்சர் இ ஆ ஆ இ. நேபாளத்தின் புதிய அரசமைப்பு அப்படிங்கிறது வந்து 2015. கிழக்கு நோக்கி செயல்பாடு வந்து 2014. காக்டஸ் நடவடிக்கை வந்து 1988. சமஹிந்தா எக்ஸ்பிரஸ் குண்டுவெடிப்பு வந்து 2007. 13th கொஸ்டின், பின்வரும் வினா இரு அறிக்கைகளை கொண்டுள்ளது. கூற்றும் மற்றொன்று காரணம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கூற்று, இந்தியாவானது தெற்காசிய அண்டை நாடுகளால் பெரிய சகோதரர் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது இந்தியாவின் பெரும்பாலான அண்டை நாடுகளுடன உறவில் நிறைய ஏற்ற இறக்கங்களை கொண்டுள்ளது. அதாவது இந்தியாவானது வந்து தெற்காசிய அண்டை நாடுகளால் பெரிய சகோதரர் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்தியாவின் பெரும்பாலான அண்டை நாடுகளுடனான உறவில் நிறைய ஏற்ற இறக்கங்களை கொண்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. காரணம், தெற்காசிய அண்டை நாடுகளுக்கு 1970களிலிருந்து இந்தியாவின் வெளியுறவு கொள்கைகள் குறித்து சந்தேகம் உள்ளது. காரணம் என்னென்னா, இந்தியாவின் வெளியுறவு கொள்கைகள் குறித்து தெற்காசிய அண்டை நாடுகளுக்கு 1970களிலிருந்து சந்தேகம் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. இந்தியாவானது தெற்காசிய அண்டை நாடுகளால் பெரிய சகோதரர் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது இந்தியாவின் பெரும்பாலான அண்டை நாடுகளுடனான உறவில் நிறைய ஏற்ற இறக்கங்களை கொண்டுள்ளது அப்படிங்கிற கூற்று வந்து சரி. காரணம், தெற்காசிய அண்டை நாடுகளுக்கு 1970களிலிருந்து இந்தியாவின் வெளியுறவு கொள்கைகள் குறித்து சந்தேகம் உள்ளது அப்படிங்கிற காரணம் வந்து தவறு. 4th லெசன், சர்வதேச அமைப்புகள். ரோமன் லெட்டர் 1, சரியான விடைகளை தேர்வு செய்யவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முதல் அஞ்சல் அமைப்பாக அழைக்கப்படுவது எது? எது வந்து முதல் அஞ்சல் அமைப்பாக அழைக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சர்வதேச தந்தி நிறுவனம். செகண்ட் கொஸ்டின், 1902ஆம் ஆண்டு சர்வதேச பிரச்சனைகளுக்கான பசிபிக் தீர்வு முறையில் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அமைப்பு. எந்த அமைப்பு வந்து சர்வதேச பிரச்சனைகளுக்காக 1902ஆம் ஆண்டு பசிபிக் தீர்வு முறையில் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நிரந்தர தீர்ப்பாய நீதிமன்றம். தேர்ட் கொஸ்டின், கீழ்கண்டவர்களில் யார் சர்வதேச சங்கத்திற்கான கருத்தியலை வரையறை செய்தது? யார் வந்து சர்வதேச சங்கத்திற்கான கருத்தியலை வரையறை செய்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் உட்ரோ வில்சன். ஃபோர்த் கொஸ்டின், 1938இல் நடைபெற்ற மூனிச் மாநாடு எதன் அழிவை ஏற்றுக்கொண்டது? எதனோட அழிவை 1938இல் நடைபெற்ற மூனிச் மாநாடு ஏற்றுக்கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் செக்கோஸ்லாவியா. ஃபிஃப்த் கொஸ்டின், ஐக்கிய நாடுகள் என்ற பெயரை உருவாக்கியவர் யார்? யார் வந்து ஐக்கிய நாடுகள் என்ற பெயரை உருவாக்கியவர்னு கேட்குறாங்க. ஆன்சர் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். சிக்ஸ்த் கொஸ்டின், ஐக்கிய நாடுகள் சபையின் மறுதளிக்கும் அதிகாரத்தை கீழ்கண்ட எந்த 5 நாடுகள் கொண்டிருக்கின்றன? எந்த 5 நாடுகள் வந்து ஐக்கிய நாடுகள் சபையின் மறுதளிக்கும் அதிகாரத்தை கொண்டிருக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சீனா, பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்கா, ரஷ்யா. செவன்த் கொஸ்டின், கீழ்கண்டவற்றை பொறுத்துக. ஆ பொது சபை. அதுக்கு நேராக 1 கானா. ஆ பொருளாதார மற்றும் சமூக குழு. அதுக்கு நேராக 2 ஐநாவின் முக்கிய விவாத அரங்கம். இ கோபி அண்ணன். அதுக்கு நேராக 3 சீனா, பிரான்ஸ், பிரிட்டன், அமெரிக்கா, சோவியத் யூனியன். இ பாதுகாப்பு சபை. அதுக்கு நேராக 4 யுனெஸ்கோ. ஆன்சர் ஆ இ ஆ இ. பொது சபை அப்படின்னா ஐநாவின் முக்கிய விவாத அரங்கம். பொருளாதார மற்றும் சமூக குழு அப்படின்னா யுனெஸ்கோ. கோபி அண்ணன் அப்படின்னா கானா. பாதுகாப்பு சபை அப்படின்னா சீனா, பிரான்ஸ், பிரிட்டன், அமெரிக்கா, சோவியத் யூனியன். 8th கொஸ்டின், கீழ்கண்டவற்றை பொறுத்துக. அ ஆசிய பிரமியம். அதுக்கு நேராக 1 பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பு.
ஆ கூடுதல் ஒப்பந்தம். அதுக்கு நேரா 2 சர்வதேச அணுசக்தி கழகம். இ பிரேசிலியா தீர்மானம். அதுக்கு நேரா 3 இந்தியா பிரேசில் தென்னாப்பிரிக்கா கூட்டமைப்பு. இ குயிண்டாவோ தீர்மானம். அதுக்கு நேராக 4 ஜாங்காய் கூட்டமைப்பு. இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 9th கொஸ்டின், மனித உரிமைகளை மேம்படுத்தும் மற்றும் பாதுகாக்கும் பணியினை மேற்கொள்ளும் 2 சர்வதேச அரசு சாரா அமைப்புகளின் பெயர்களை குறிப்பிடுக. அதாவது மனித உரிமைகளை மேம்படுத்தும் மற்றும் பாதுகாக்கக்கூடிய பணியினை மேற்கொள்ளும் 2 சர்வதேச அரசு சாரா அமைப்புகளின் பெயர்களை கேட்குறாங்க. ஆன்சர் மனித உரிமை கண்காணிப்பகம், சர்வதேச பொது மன்னிப்பு சபை. 5th லெசன், சுற்றுச்சூழல் அக்கறைகளும் உலகமயமாக்கலும். ரோமன் லெட்டர் 1, சரியான விடைகளை தேர்வு செய்யவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உலக பாரம்பரிய சின்ன பேரவையின் தலைமையகம் எங்குள்ளது? எந்த இடத்துல உலக பாரம்பரிய சின்ன பேரவையின் தலைமையகம் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாரிஸ். செகண்ட் கொஸ்டின், மனித சுற்றுச்சூழலுக்கான ஐநா பேரவை 1971 எங்கு நடைபெற்றது? அதாவது மனித சுற்றுச்சூழலுக்கான ஐநா பேரவை 1971 எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஸ்டாக்ஹோல்ம். தேர்ட் கொஸ்டின், இவர்களுள் WCET 1972 தலைவர் யார்? யார் WCET 1972 தலைவர்னு கேட்குறாங்க. ஆன்சர் குரோஹெர்லம் ப்ரூட்லேண்ட். ஃபோர்த் கொஸ்டின், பூர்வ குடிகள் உரிமைகள் தொடர்பான உலக நாடுகள் சாசனம் எது? அதாவது பூர்வ குடிகள் உரிமைகள் தொடர்பான உலக நாடுகள் சாசனம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் UNDRIP, ஐக்கிய நாடுகள் பூர்வ குடி உரிமைகள் பிரகடனம். ஃபிஃப்த் கொஸ்டின், MRTP சட்டம் 1969க்கு பதில் கொண்டு வரப்பட்ட சட்டம் எது? எந்த சட்டம் MRTP சட்டம் 1969க்கு பதில் கொண்டு வரப்பட்ட சட்டம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் போட்டி சட்டம். 6th கொஸ்டின், எதிர்காலம் நம் விருப்பம் ஆவணம் எதை குறிக்கிறது? எதிர்காலம் நம் விருப்பம் அப்படிங்கிற ஆவணம் எதை குறிக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் Rio+20. 7th கொஸ்டின், மான்ட்ரியல் ஒப்பந்த விதிமுறைகள் எது குறித்து உருவானது? மான்ட்ரியல் ஒப்பந்த விதிமுறைகள் எதை குறித்து உருவானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஓசோன் படலம். 8th கொஸ்டின், UNEP விரிவாக்கம். UNEPயோட விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சர்வதேச சுற்றுச்சூழல் திட்டம். 9th கொஸ்டின், கீழ்காணும் வளம் குன்றா வளர்ச்சி இலக்குகளில் நீடித்த நுகர்வு மற்றும் உற்பத்தி வடிவங்களுக்கான இலக்கு எது? எந்த இலக்கு வளம் குன்றா வளர்ச்சி இலக்குகளில் நீடித்த நுகர்வு மற்றும் உற்பத்தி வடிவங்களுக்கான இலக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இலக்கு 12. 10th கொஸ்டின், ஜரவா பழங்குடிகள் எங்கு வாழ்கிறார்கள்? எந்த இடத்துல ஜரவா பழங்குடிகள் வாழ்கிறார்கள்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அந்தமான் தீவுகள். 11th கொஸ்டின், உலக நாடாளுமன்றம் என அழைக்கப்படும் அமைப்பு எது? எந்த அமைப்பு உலக நாடாளுமன்றம் என அழைக்கப்படும் அமைப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் UNCET 1992. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.